2 பேரு சாப்பிடுற மாரி சூப்பரான சிக்கன் பிரியாணி செய்யலாமா? இது பேச்சுலர்ஸா இருந்தாலும் சரி, நியூலி மேரிட் கப்பிள்ஸா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த ரெசிபிய சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கர்ல எண்ணெய், அது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரே 1 வெங்காயம், 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. முக்கியமா பச்சை வாசனை இல்லாம பார்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா அகைன் வதக்கிட்டு, 1 பச்சை மிளகா அது கூடவே மல்லி புதினா இலை, 1 தக்காளி இதெல்லாமே ஆட் பண்ணி அகைன் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிட்டு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா இதில நம்ம வந்துட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கரெக்ட்டா 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து 2 பேருக்கு தாராளமா போதும். இப்போ இத நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில நான் வாட்டர் ஆட் பண்றேன். ஸோ வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, 1 1/2 கப் அளவுக்கு நான் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 கப் அளவுக்கு தான் ரைஸ் எடுத்திருக்கேன். இதிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு, கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிட்டு, இப்போ நான் இதில ரைஸை வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ஆட் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு சோறு வந்து உதிரி உதிரியா வரும். குக்கர்ல கொஞ்சம் கூட ஒட்டாது. கரெக்ட்டா வந்து 2 விசில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா, நம்மளோட சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். கண்டிப்பா இந்த ரெசிபிய சேவ் பண்ணி வச்சுட்டு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. 2 பேர் சாப்பிடுற மாரி வேற என்ன ரெசிபீஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.